வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு பாசி பருப்பு வச்சு ஒரு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேங்க. புதுவிதமான முட்டை குழம்புங்க. இது எது எதுக்கு சாப்பிட்லான்னா, காலையில் இட்லி தோசைக்கு, மதியானம் சாப்பாட்டுக்குங்க, நைட்டு சப்பாத்தி பூரி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சொந்தங்களே, பாசிப்பருப்பு முட்டை குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. பாசிப்பருப்பு 1/4 கிலோ எடுத்து கழுவி வச்சுருக்குறேங்க. முட்டை 4 எடுத்து வச்சுருக்குறேங்க. உங்களுக்கு முட்டை தேவையான அளவு நீங்கள் நிறைய வேணாலும் போட்டுக்கலாங்க, இன்னும் கம்மியாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். தாளிப்பு பொருள் பார்க்கலாங்க. கடுகு 1/2 ஸ்பூனுங்க, சோம்பு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனுங்க, பெருங்காயம் கொஞ்சமாக, கறி மசாலா கொஞ்சமாங்க, தேவையான அளவு மஞ்சத்தூள், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்குறேங்க நீள வாக்கில், தக்காளி 3 தக்காளி சின்ன தக்காளியை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, 4 பச்சை மிளகா, இஞ்சி எடுத்து சீவி பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, கருவேப்பிலை கொத்தமல்லிங்க. இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு கொத்தமல்லி தழை தான் நம்ம வேணும். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்புங்க. சொந்தங்களே, பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு அடுப்பில் பருப்பு வேக வச்சுருக்குறேங்க. 2 விசில் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே முட்டையை வறுத்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்குங்க. முட்டை வறுக்கிறதுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நிறைய முட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் போசியில் உடச்சி ஊற்றிக்குங்க. நான் 4 முட்டைங்கிறதுனால இப்படியே உடச்சி ஊற்றிக்கிறேங்க. இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம பொடி மாஸ் மாதிரி வேண்டாங்க, அப்படியே கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்தா போதுங்க. ரெண்டு விசில் வந்துருச்சுங்க. பருப்பு வெந்துருச்சு, பார்க்கலாம். இப்படி தருதருன்னு இருந்தா போதுங்க. நம்ம கொலைய வேக வைக்க வேண்டாம். டக்குன்னு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கிற போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நீ எண்ணெய்க்குள்ளேயே பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அப்போதான் காரம் பூரா பச்சை மிளகாய் எண்ணெய்க்குள்ளே இறங்கிடு. சாப்பிடும்போது பச்சை மிளகாயோடு எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க. கருவேப்பிலை 2 கொத்து அப்படியே பிச்சு போட்டுக்கலாங்க, முழுசா போடாம. பெரிய வெங்காயம் 2 நீள வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கிறவங்க போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இப்போ சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஜீரகம் நல்லா இந்த வெங்காயத்து கூட சேர்ந்து அப்படியே வணங்கி வெந்து வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஜீரக பொடி போட்டோம்னா அவ்வளோக்கா நல்லா இருக்காது.
இந்த வெங்காயம் கூட ஜீரகம் போட்டோம்னா நல்லா வெந்து வரையில நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. பச்சை மிளகாய், ஜீரகம், சோம்பு எல்லாமே வணங்கிருச்சுங்க. வெங்காயம் எல்லாம் தக்காளி போட்டுக்கலாங்க, வணக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கறி மசால் பொடி போட்டுக்கலாங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா இப்படி பெரட்டி விட்டுக்கலாங்க. மசால் பொடி போட்டு இப்படி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. பெரட்டி விட்டு இது கூட கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. போட்டு இதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. மசால் பச்சை வாசம் போயிருச்சு. பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க. குக்கர் கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு தான் போடுறேன். ஏற்கனவே முட்டையிலையும் போட்டிருக்கிறேங்க, பார்த்து போட்டுக்குங்க. குழம்பு கொதிச்சிருச்சுங்க. முட்டையை எடுத்து போட்டுக்கலாங்க. மேலே மல்லித்தழை தூவிக்கலாங்க. ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாங்க. பாசிப்பருப்பு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சொன்னாங்களே, பாசிப்பருப்பு முட்டை குழம்பு செஞ்சாச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக வந்திருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பாசிப்பருப்பு புரோட்டீன் சத்து தாங்க, முட்டையுமே புரோட்டீன் சத்து தாங்க. நீங்கள் செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாங்க, நீங்களும் சாப்பிட்லாங்க. காலையில் சாப்பாடு இட்லி, தோசை, நைட்டுக்கு சப்பாத்தி, பூரிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. இடியாப்பம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குது. காரமெல்லாம் நல்லா இருக்குதுங்க. பச்சை மிளகாயோடு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர. இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.